வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ஒரு கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பொட்டேட்டோ வித் கேப்சிகம் வச்சு நம்ம கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பேன் வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த போல் கொஞ்சம் குட்டி குட்டி பீசஸாக உருளைக்கிழங்கு கட் பண்ணிவிட்டு நான் உள்ளே சேர்த்துருக்கேன். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவி கழுவி சுத்தம் பண்ணதுக்கப்புறமா நான் உள்ளே கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அந்த லைட்டாக எண்ணெயில் நம்ம பரட்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். லைட் கோல்டன் ப்ரௌன் இந்த மாதிரி கலர் வந்தோடனே நம்ம ஆயிலெல்லாம் வடிச்சுட்டு இதை நம்ம வேறு ஒரு கப்பில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு ஆயிலெல்லாம் ஃபுல்லாக வடிச்சுட்டு வேறு ஒரு கப்பில் மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறமா இதே பேனில் இந்த எண்ணெயே நமக்கு போதும். இந்த எண்ணெயில் ஆனியன் நம்ம சேர்த்துக்கலாம். ஆனியனை வந்து இந்த போல் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணிவிட்டு உடச்சி விட்டுக்கோங்க. ஆனியன் சேர்த்ததுக்கப்புறமா குடமிளகா அதுவும் அதே போல் கொஞ்சம் பெரிய சைஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து லைட்டாக நம்ம வந்து எண்ணெயில் கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக கலர் மாறட்டும். அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருப்போம். இந்த கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். வீட்டுக்கு யாராவது சடனா கெஸ்ட் வராங்க, நைட்டு டிஃபனுக்கு ஏதாவது ரெடி பண்ணணும், இல்லை நம்ம வீட்லேயே நைட்டுக்கு டிஃபனுக்கு ஏதாவது ரெடி பண்ணணும், சட்னியே வழக்கமாக எப்படி செய்ய, குருமா எப்படி வழக்கமாக செய்ய, கொஞ்சம் சேஞ்சஸ் வேணும்ல அப்படிங்கிற டைமுக்கு இது வந்து கண்டிப்பாக நல்லா ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருந்தது. டக்குன்னு வேலையும் முடிஞ்சிடும் நமக்கு. ஓகேங்களா? இப்போ இது வந்து லைட்டாக எண்ணெயில் குக் ஆனது போதும். இதை நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். மாற்றினதுக்கப்புறமா பேன் வச்சுட்டு நான் பேன் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. லைட்டாக இதை வந்து எண்ணெயில் நம்ம கலந்து விட்டுறலாம். கலந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் அளவு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதுவும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். லைட்டாக வெங்காயம் வந்து அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது வர வரையிலும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா 3 ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை மாவு சேர்த்துருக்கேன். நான் கிரேவி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் செய்கிறேன், அதனால் நான் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற பர்சனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கிரேவியோட அளவை அதிகப்படுத்தணுன்னா கடலை மாவு இன்னும் ஒரு ஸ்பூனோ ஒரு 2 ஸ்பூன் போலவோ சேர்த்திக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இது வந்து நான் எண்ணெயிலேயே வந்து இந்த கடலை மாவோட பச்சை வாசனை போகிற வரையிலும் நல்லா நம்ம குக் பண்ணிக்கணும். கடலை மாவை சேர்த்துனதுக்கப்புறமா அடுப்போட தீயை வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. கடலை மாவோட பச்சை வாசனை போய் ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதை நல்லா உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துட்டு தக்காளி வந்து நல்லா குழையணும். அந்த அளவுக்கு நல்லா இதில் வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் வந்துட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். 3/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து கலருக்காக வேண்டி தான் சேர்த்துருக்கேன். உரப்பு பெருசாக இருக்காது. தனி மிளகாத்தூளோட அளவு மட்டும் நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலா பவுடரை ஒருக்க நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்ததுக்கப்புறமா புளிக்காத கெட்டி தயிர் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். தயிர் வந்து சேர்க்கறது ஒரு நல்ல ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக தான். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருந்தேன். கொஞ்சம் திக்காக தெரியுது. இன்னும் கூட கொஞ்சம் போல் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சது, அதனால் நான் உப்பு கொஞ்சம் சேர்த்திட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்திட்டு இதை வந்து இப்போ நல்லா நான் கலந்து விட்டுறேன். கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டுட்டு அடுப்பு வந்து கொஞ்சம் மிதமான தீயிலேயே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். நம்ம மூடி போட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா திருப்பி ஒருக்க நல்லா கலந்து விடுவோம். இது கொஞ்சம் திக்காகி வந்திருக்கு பாருங்கள். நல்ல வாசனையாக இருந்ததுங்க. கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. திருப்பி வந்து ஒரு 5 நிமிஷம் போல் மூடி போட்டு வச்சுருவோம். மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி ஒருக்க நல்லா கலந்து விட்டுறலாம். இதோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதில் வந்து நம்ம பொரிச்சு வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துப்போம். அதுக்கப்புறமா குடமிளகாயும் வெங்காயமும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒருக்க நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த காயெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கிரேவி கொஞ்சம் திக்கானது போல் இருக்குது, அதனால் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம்.
இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒருக்க அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் அந்த கிரேவியில் மிக்ஸ் ஆகாதபடி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஃபைனலாக போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும், ஃப்ளேவராகவும் இருக்கும். ஒரு 1/4 கப்புக்கு வந்து தண்ணி சேர்த்திட்டு இந்த கரம் மசாலா சேர்த்துனதுக்கப்புறமா இதை எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு மூடி போட்டு வச்சிடலாம். நம்ம மிதமான தீயில வச்சுக்கோங்க, வச்சுட்டு மூடி போட்டுருங்க. கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் வரையில் அப்படியே இருக்கட்டும். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ஓரங்களில் நல்லா வந்திருக்கு பாருங்கள் கிரேவி. இப்போ இதை திருப்பி ஒருக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டாச்சு. கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் போல் கஸ்தூரி மேத்தி இலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா லைட்டாக கையிலே அப்படியே கொஞ்சம் க்ரஷ் பண்ணி விட்டுட்டு உள்ளே சேர்த்திட்டு அடுப்பை வந்து இப்போ நல்லா குறைச்சி வச்சுருங்க. நல்லா லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு மூடி போட்டு விட்டுருங்க. 4 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா ஓரங்களில் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக நல்ல மணமாக குடமிளகா உருளைக்கிழங்கு கிரேவி தயாராகிருச்சு. மேலால் பொடுசாக கட் பண்ண மல்லி இலையை தூவிட்டு இறக்கி வச்சுருங்க. சூடாக பரிமாறுங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் இது வந்து தோசைக்காக ரெடி பண்ணியிருந்தேன். சப்பாத்தி அதுக்கப்புறம் பூரியோடு சாப்பிட்றதுக்கு, ஈவன் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.